ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும் இல்லையா? அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து கொடுத்து நம்மளுக்கு நேர்காணல் முடித்து விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து இனிமே கொடுக்காம வந்து இருக்காங்க இல்லையா? இந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவே இருந்தது. 2 மாத காலங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கூட்டுத்துறை மூலமாக எந்த ஒரு தகவலும் வந்து குடுக்காம வந்து, இருந்திருந்த நிலையில டிஆர் ஆஃபீஸ் மூலமாக ஒரு மிக மிக முக்கிய தகவல வந்து வெளியிட்டிருக்காங்க. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டு என்ன டேட்ல வந்து அப்டேட் வந்து குடுக்க போறாங்க அப்டின்ற மாரி கேள்விகள் வந்து வந்திருந்த கூடிய நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இன்று அதிகாரப்பூர்வமாக டேட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. கன்ஃபார்மா அந்த டேட்ல மிஸ் ஆகாது. ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி தான் தகவல் வந்து வெளியே இருக்கு. அனைவருமே எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட்டு அப்டேட் வந்து வெளியாக போகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து வெளியே இருக்கு. அனைவருமே எதிர்பார்த்த ஒரு சூப்பரான அப்டேட்டா தான் இருக்குது. இருந்தாலும் இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள்லாம் வந்து இருக்கு. இந்த ரிசல்ட்டு வருமா? வராதா? அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் வந்து போயிட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2 மாத காலங்களாகி கூட நம்மளுக்கு ரிசல்ட்ட வந்து குடுக்கல. அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங்கா வந்து போயிட்டு இருக்கு. உண்மை நிலவரம் வந்து என்ன கூட்டுத்துறை மூலமாக என்ன தகவல் வந்து குடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கால் பண்ணி கேட்கும்போது என்ன தகவல் குடுத்துருந்தாங்க சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷன் கடை தேர்வாளருக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் வெளியே இருக்கு. என்ன தகவல் வந்து வெளியே இருக்கு? உண்மை நிலவரம் வந்து என்ன? எப்போ ரிசல்ட்டு அப்டேட் வந்து குடுக்க போறாங்க? இதில வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படியெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க? எந்த மார்க்கின் அடிப்படையில அனைவருமே வழங்கியிருக்காங்க அப்படின்ற மாரி நெறைய சந்தேகங்கள் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நெறைய பணப்பட்டுவாடுகள்லாம் நடக்குதா? அப்படின்ற மாரியும் நெறைய பேர் நெறைய கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா? இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே சில மாவட்டங்களுக்கு நேர்காணலே நடக்கல. அந்த நேர்காணலாம் எப்போ வந்து நடக்கும்? இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அவங்களுக்கு நடத்த முடித்துவிட்டு தான் மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகுமா? அப்படின்ற மாரியும் நெறைய கேள்விகள் வந்து இருந்திருக்கக்கூடிய வேளையில வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டுத்துறை மூலமாக ரிசல்ட்டு அப்டேட் திங்கட்கிழமையிலேருந்து வருகின்ற பிப்ரவரி 24ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்த ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்து வெளியாயிருக்கு. இருந்தாலும் அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. இருந்தாலும் இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட் வருமா? வராதா? அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்திருக்க இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் ரிசல்ட் அந்த ரிசல்ட்டுக்காக தான் எப்போ வரும்? என்ன டேட்ல குடுப்பாங்க? அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருந்தது. என்ன டேட்ல அப்டேட் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து கூட்டுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று முன்தினம் வந்து பார்த்தீங்கன்னா, செய்தியாளர்கள் வந்து சந்தித்து பேசியிருந்த நிலையில விரைவில் நாங்க வந்து ரிசல்ட்டு குடுப்போம் அப்படின்றத சொல்லிட்டார் இல்லையா? பார்த்தீங்கன்னா, இன்று சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்ற மாரி தான் தகவல் வெளியா இருக்கு. அனைவருக்குமே ஒரு சூப்பரான ஒரு மகிழ்ச்சியான தகவலா தான் வெளியா இருக்கு. நம்மளும் கால் பண்ணி கேட்கும்போது, எங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்தால் நாங்க வந்து ரிசல்ட்டு குடுப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில அனைவருமே எதிர்பார்த்த மாரி, கூடிய விரைவில் நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அதனால வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்தே ரிசல்ட்டு கன்ஃபார்மா வெளியாகிடும் அப்படின்றது தான் தகவல் வந்து வெளியா இருக்கு. இருந்தாலுமே இன்னுமே சென்னை மாவட்டத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா, இன்னுமே சேல்ஸ்மேனுக்கு வந்து நேர்காணலே நடக்கல. அந்த நேர்காணல்லாம் எப்ப நடத்துவாங்க? இது எதாவது உண்மையா? வருமா? வராதா? அப்படின்னு இந்த மாதமாச்சு இந்த நேர்காணல் நடத்துவாங்களா? ரிசல்ட் வருமா? அப்படின்ற மாரி நெறைய கேள்விகள் வந்து இருக்கு இல்லையா? பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் கன்ஃபார்மா இறுதிக்குள்ள நாங்க வந்து ரிசல்ட் குடுத்துருவோம். நேர்காணல் நடத்தாத இருக்க மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருவோம் அப்படின்றத தான் சொல்லியிருக்காரு. கூடிய விரைவில் நம்மளுக்கு ரிசல்ட்டு அப்டேட் வந்து வெளியாக போது. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டு வந்த உடனே எப்படி நாம பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வெப்சைட் இருக்கு இல்லையா? அந்த வெப்சைட் மூலமாக தான் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஸோ வெளியிடுவாங்க. அது மூலமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பா பா பார்க்க தெரியல அப்படின்னா, நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்கு. 38 மாவட்டத்துக்கும் லிங்க் இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் எந்த மாவட்டமோ ஸோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே வெப்சைட் பேஜுக்கு போயிடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு ரிசல்ட்டு வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய வெப்சைட் தான் வெளியாகும். இருந்தாலும் இதிலேருந்து செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா, அந்த செலக்ட் ஆவணங்களுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக ரிசல்ட்டு ஸோ அப்டேட் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியே இருக்குது. ஸோ அதனால் அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு வருகின்ற திங்கட்கிழமை ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக போகுது. ஸோ அதெல்லாம் மாவட்ட வாரியாக இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிடும். அதெல்லாம் கன்ஃபார்மாக டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலுமே வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இன்றைக்கும் சில மாவட்டங்களுக்கு ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ரேஷன் கடையுடைய வேலையில் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து நிறைய பணப்பாட்டு படங்கள்லாம் வந்து நடக்குது. என்கிட்டே இவ்வளோலாம் வந்து ஸோ 12 லேக்ஸ் 10 லேக்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உண்மையா நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 50% வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான ஸோ அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் நம்மளோட ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ நம்ம செலக்ட் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிடைத்த வாய்ப்பாக தான் வந்து ஸோ இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு அனைவருமே வெயிட் பண்ணிக்க ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டுக்காக தான் ஆளோட ரொம்ப வருடம் இருக்குது. 2023 இதே மாதிரி தான் அப்டேட் வந்து ஸோ ரொம்ப டிலே பண்ணி தான் கொடுத்தாங்க. இந்த வருடமும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஆகுது. 2 மாதம் ஆயிடுச்சு. ஸோ 3 மாதம் வந்து வரப்போகுது. இருந்தாலுமே நம்மளுக்கு இன்னும் ரிசல்ட் கொடுக்கல. ஸோ திங்கட்கிழமையிலேருந்து வெளியாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ அடுத்ததாக நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் வந்து 2 போஸ்டிங் இருக்குது. ஸோ 2மே வெவ்வேறாக நடந்திருக்கா அப்படின்னா 2மே சேமாக தான் நடந்திருக்கு. இருந்தாலுமே நீங்கள் நேர்முக தேர்வு மூலமாக தான் ஸோ அனைவருமே ரெக்ரூட்மெண்ட் வந்து ஸோ பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து நேர்முக தேர்வு மூலம் தான் ரெக்ரூட்மெண்ட்டு. ஸோ எக்ஸாம் கிடையாது இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஸோ நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கை வந்து என்ன, இது மாதிரி பார்த்து வந்து சில மார்க் வந்து வழங்கியிருப்பாங்க. அந்த மார்க்கின் அடிப்படையிலும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதும் செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே இதன் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ஸோ இது மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரெல்லாம் எப்படி இருக்கும், எதன் மூலமாக நம்மளுக்கு வந்து வழங்குவாங்க, ஸோ அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து ஸோ டெவலப் பண்ணுற மாதிரி வந்து இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்தளவுக்கு ஸோ அனைவருக்குமே தெரியும். ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு மூலமாக தான் ஸோ அனைவருமே ரெக்ரூட்மெண்ட் வந்து ஸோ பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி உங்களுடைய வீடு தேடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு தேடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போஸ்ட் மூலமாக அனுப்பப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான தகவலாக தான் வந்து வெளியே இருக்குது. ஸோ ஆனால் அந்த ரேஷன் கடையுடைய வேலைக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான் வருகின்ற இன்னும் 2 நாட்களில் நம்மளுக்கு ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே இருக்குது. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.